கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையிலேருந்து இப்போ நம்ம பருவமலை அடிவாரத்தில் வந்திருக்கோம். அப்படி நம்ம அந்த இடம் அந்த பருவமலை இப்படியே பசங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாண்டு சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்போம். பசங்க 10வது இப்போ தான் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க போகணும்னு சொன்ன இடம் தான் நம்ம பருவமலை. அவங்க சொல்லலாம், ஆனால் அது நடக்கலையே. ஏன்னா பசங்களுக்கு 16 வயசு தான் ஆகுது. அதெல்லாம் உள்ள அலோவ் பண்ணல. 18 வயசுக்கு மேலே இருந்தாங்க உள்ள அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். தனியாக இருக்கும்போது தாங்க தைரியம் பிறக்கும். அதனால நம்ம சிவன் கூட இருக்கான்ற ஒரு தைரியத்தோட அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, சட்டு புட்டு நடந்துட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். நமக்கு டார்கெட் இப்போ கோயிலை போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எதுவுமே தெரியாது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஏங்க நமக்கு முன்னாடி இத்தனை பேர் போயிட்டு போயிருக்கோம். பரவாயில்ல வாங்க போகலாம். மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. பார்த்துட்டு என்ன இப்போ பிரச்சனை, ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் நடக்கிறோம் அவ்வளோதானே. அவ்வளோதான், இதை முடிச்சிட்டோம். இதை தொடர போகிறோம். அவ்வளோதான். என்ன வெயில் தான் டக்குன்னு தாக்குது, ஒன்றுமே முடியல. சரி நடப்போம். பாருங்க குருவி அடடி சிவா அப்படின்னு பட்டையை போட்டு அடுத்து கவியை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து கரடு நடந்துட்டு இல்லட்டா எப்படி மூச்சு வாங்குது பார்த்தா அடுத்து நம்ம வந்த இடம் தான் கழுகுமலை பாறை ஏற போறோம். இங்க பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்கு. அச்சோ என்னடா இது. சரிவா சிவா நட பாத்துக்கலாம். இப்போ டாப்ல இருக்கு நான் தான், எவனும் இல்லை. பார்க்கலாமா? நட பார்ப்போம். இதோ அங்க பாருங்க, அங்க போனா அங்க ஒரு சாப்பாடு கிடைக்கும். நம்ம சாப்பிட போறோம். வந்துட்டோம். இப்போ அந்த கோடு தெரிஞ்சதுல அங்க நடக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கால் நடுக்குது. சரி பார்த்துக்கலாம். ஏதோ கோயிலை ரீச் பண்ண போறோம். பக்கத்துல வந்தாச்சுல ஏதோ வந்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம், பருவதமலையோட சாமியை தரிசிக்க போறோம். உள்ள என்ட்ரானோம், விநாயகரை பார்த்துட்டு அப்படி ஒரு விசிட்ட நம்ம பசங்க அது உள்ளதான் உள்ள போனேன். நான் கோயில் சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறீங்க. என்ன பண்றது, திருநெல்வேலி என்ன பண்ணோமா எனக்கு தெரியாம கல்வி பண்ணிட்டேன். போட்டு வேலையே திருநெல்வேலி பண்ணிட்டு இதுக்கு மேலே காமிக்க முடியாது. சாமியை கொடுத்தாச்சு, கிளம்புவோமா அப்படின்னு சுற்றி பார்த்தா என்னடா டவர் கம்போம் சோலார் சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் சொல்ல முடியும் என்ன சொல்லுது. ஐயோ இறங்க போனால் எப்படி இருக்கு. நம்ம வந்த பாதையில் நிறைய ஸ்தலங்கள் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக காமிக்க முடியாது. ஒரு வருஷமாக சும்மா விட்டு விட்டா காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. முடிச்சாச்சா? அப்பாடா அப்படியே சிவா எல்லாம் நன்மைக்கு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றுறா. எங்கே பயணம் போகலான்னு சொல்லுங்க. இப்படி நம்ம பயணம் போகிற இடத்துல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் அமையாங்கல்ல, அப்படி தான் தம்பி அமைஞ்சிருக்காது. அவருக்கு ஹிமாலயேஸ்வர் நம்ம வாழ்த்துக்கள்